Good morning, students. Today we will discuss about the chapter 8 fermented beverages பார்க்குறோம். Microbes, especially yeast, is being used from time of immemorial for the production of beverages like wine, beer, whiskey, brandy and rum. பழங்காலத்துலேருந்தே பார்த்திங்கன்னா இந்த ஈஸ்ட் மூலமாக நிறைய மாதிரி பீவரேஜஸ் பீவரேஜ் தயாரிச்சுட்டு வராங்க. வைன் இஸ் எமாங் த ஓல்டஸ்ட் ஆல்காலிக் பீவரேஜ்னு சொல்கிறோம். இதில் ஒயின்ங்கிறது ரொம்ப ஒரு பழமையான மதுபான வகை சேர்ந்தது. இட் இஸ் நோன் பீவரேஜ் இஸ் நோன் அஸ் ப்ரொடியூஸ் ஃப்ரம் த ஃபெர்மெண்டேஷன் ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ் பை த ஈஸ்ட். பழச்சாறு நம்ம நொதுக்கி வைக்கிறது மூலமாக நமக்கு கிடைக்கிறது ஒயின். Zymology is an applied science which deals with the biochemical process of fermentation and its practical uses னு சொல்லலாம். சைமாலஜிங்கிறது தான் என்ன சொல்கிறோம்னா அப்ளைட் சயின்ஸ்னு சொல்கிறோம். இது வந்து இந்த பயோகெமிக்கல் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, ஃபெர்மெண்டேஷன், அது மூலமாக அதை படிக்கக்கூடிய அதை பற்றி தெரிஞ்சக்கூடிய அந்த சயின்ஸை சைமாலஜி அப்படின்னு சொல்கிறோம். Saccharomyces cerevisiae is commonly called as brewery yeast அப்படின்னு சொல்லலாம். brewery yeastன்னு சொல்லலாம். அந்த brewer yeastங்கிறது பார்த்திங்கன்னா used to the fermenting malted cereals and fruit juice to produce various alcoholic beverages. brewer yeast நம்ம பயன்படுத்தி நிறைய அந்த தானியங்களை நொதிக்க வச்சு அதுலேருந்து ஆல்கஹாலிக் பெவரேஜை ரெடி பண்ணலாம். வைன் அண்ட் பீர் இஸ் ப்ரொடியூஸ்டு வித்தவுட் டிஸ்டிலேஷன். Whereas whiskey, brandy and rum are obtained by the fermentation and distillation. இதில் பார்த்திங்கன்னா இந்த வைன் பீர் ரெண்டுமே பார்த்திங்கன்னா டிஸ்டிலேஷனுடைய காய்ச்சி வடித்தல் எல்லாமே தயாரிக்கக்கூடிய பீவரேஜ்னு சொல்லலாம். இதில் விஸ்கி, பிராந்தி, ரம் இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டுமே இருக்குது. அதாவது காய்ச்சி வடிக்கணும் மற்றும் நொதிக்க வைக்கணும். நெக்ஸ்ட் பாசிட்டிவ் எஃபெக்ட்னா என்ன? பாசிட்டிவ் எஃபெக்ட் இஸ் இன்ஹிபிட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். இப்போ நொதிக்கும் பொழுது அதில் ஆக்சிஜன் மீது ஏற்படக்கூடிய தடை தான் நம்ம சொன்னால் பாசிட்டிவ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஈனாலஜி அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா இஸ் எ சயின்ஸ் ஆஃப் ஸ்டடி ஆஃப் வைன் அண்ட் மேக்கிங். ஒயின் தயாரிக்கக்கூடிய முறையை பற்றி படிக்கிறது என்ன சொல்கிறோம்னா ஈனாலஜி அப்படின்னு சொல்கிறோம். வைன் இஸ் மேட் ஃப்ரம் ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் கிரேப் ஜூஸ். The grape juice is fermented by the various strains of Saccharomyces cerevisiae into alcohol. Saccharomyces cerevisiae சொல்லக்கூடிய அதோடைய அந்த மைக்ரோப்ஸை பயன்படுத்தி கிரேப் ஜூஸை ஃபெர்மெண்ட் பண்ணி அதில் ஒயின் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஒயின்லேயே 2 டைப் இருக்குது. ஒயின்ஸ் ஆர் 2 டைப்ஸ், ரெட் ஒயின் அண்ட் ஒயிட் ஒயின்ட்டு 2 டைப்ஸ் இருக்குது. ரெட் ஒயின் எடுத்துட்டோம்னா அதில் பிளாக் கிரேப்ஸ் யூஸ்டு இன்க்ளூடிங் பார்த்திங்கன்னா ஸ்கின், சம்டைம்ஸ் ஸ்டெம்ஸ் ஆல்சோ யூஸ்டு. இந்த ரெட் ஒயினில் பார்த்திங்கன்னா அந்த கருந்திராட்சியோட தோல், தண்டு எல்லாத்தையுமே போட்டு அதை ஃபெர்மெண்ட் பண்ணுவாங்க. கான்ட்ராஸ்ட் ஒயிட் ஒயின் பார்த்திங்கன்னா இஸ் ப்ரொடியூஸ் ஒன்லி ஃப்ரம் ஜூஸ் ஆஃப் எதர் ஒயிட் ஆர் ரெட் கிரேப்ஸ் வித்தவுட் their skin and stem. அதாவதுன்னா அந்த ஒயிட் ஒயினில் பார்த்திங்கன்னா ஒன்று என்ன போட்டிருக்காங்க, அந்த ஜூஸ் மட்டும்தான் போட்டு ஸ்கின் ஸ்டெம்லாம் போடாமல் ஜூஸ் மட்டும் போட்டு அதை ஃபெர்மெண்ட் பண்ணி ரெடி பண்ணுவாங்க. டிஃப்ரென்ஸில் கேட்பாங்க, வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் ஒயிட் ஒயின் அண்ட் ரெட் ஒயின் கேட்பாங்க. இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு நோட் பண்ணிக்கப்பா. டிஃப்ரென்ஸ் வாட் ஆர் த 2 டைப்ஸ் ஆஃப் த ஒயின் டிஃப்ரென்ஷியேட்னு கேட்பாங்க. அடுத்து பீர் இஸ் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் ஜெர்மினேட்டட் பார்லி மால்ட் கிரெயின் இஸ் Saccharomyces caryophyllus ஆர் Saccharomyces cerevisiae.
ரெண்டில் ஏதோ ஒன்று பயன்படுத்தி என்ன செய்கிறாங்கன்னா பீர் ரெடி பண்ணுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ரம் இஸ் மேட் ஃப்ரம் fermented sugarcane or molasses or directly from sugarcane juice by the Saccharomyces cerevisiaன்னு சொல்லலாம். அதுமாதிரி விஸ்கி எடுத்துட்டோம்னா இஸ் a type of distilled alcoholic beverageன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் மேட் ஆஃப் fermented grain mass mashed by the Saccharomyces cerevisiaன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆல்கஹால் கண்டென்ட் இன் வேரியஸ் பீவரேஜஸ் எடுத்துட்டோம்னா பீரில் இருக்கக்கூடிய ஆல்கஹால் கண்டென்ட் தான் 3 to 5% இருக்குது. அதுமாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து வைனில் வந்து பார்த்திங்கன்னா 9 to 14% இருக்கும். வைன் கூலர்ஸில் பார்த்திங்கன்னா மேடம் வைன் மிக்ஸ்டு கார்பனேட்டட் வாட்டர் அண்ட் ஃப்ளேவரிங்ஸில் அண்டு வைன் கூலர்ஸ் ஹேவ் 4 to 6% ஆல்கஹால் இருக்கும். டிஸ்டில்டு ஸ்பிரிட்ன்றதுனா விஸ்கி, ஜின், ஸ்காட்ச் அண்ட் வோட்கா யூஸ்வலி பார்த்திங்கன்னா 35 to 50% வரைக்கும் ஆல்கஹால் இருக்கும். இன் சம் பார்ட் ஆஃப் த சவுத் இந்தியாவில் எடுத்துட்டோம்னா ட்ரெடிஷ்னல் ட்ரிங்க் கால்டு பதநீர் சொல்கிறோம். சப்டைன் ஃப்ரம் த ஃபெர்மெண்டிங் சாப் ஆஃப் பாம்ஸ் அண்ட் கோகனட் ட்ரீஸ். அதை பார்த்திங்கன்னா இது ஒரு பனைமரம், தென்னை மரத்துலேருந்து நொதிக்க வைக்கப்பட்ட ஒரு ட்ரிங்க் சொல்லலாம். இஸ் காமன் சோர்ஸ் ஆஃப் டேப்பிங் ஆஃப் அன்ஓப்பன்டு ஸ்பாடிக்ஸ் ஆஃப் த கோகனட். பிரியாத மஞ்சரியை வந்து தட்டுறது மூலமாக கிடைக்கிறது தான் இந்த பதநீருங்கிறது. இட்ஸ் ரிஃப்ரெஷிங் ட்ரிங்க் which and boiling produce jaggery or palm sugar. நினச்சோம்னா இது ஒரு ஃப்ரெஷ் ட்ரிங்க்னு சொல்லலாம். புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய பானம்னு சொல்லுவாங்க. when the பதநீர் is left undistributed for few hours get fermented to form of the toddy with the help of natural occurring yeast. இந்த டோடின்னு சொல்லக்கூடிய கல்லாக மாறிடும். அதாவது கொஞ்சம் நாள் பயன்படுத்தாமல் வச்சுருந்தோம்னா to form a beverage contain 4% alcohol அதில் இருக்கும் கல்லில். After 20 hours the toddy become unpalatable and used for production of the vinegar. அதுக்கப்புறம் அதை பயன்படுத்த முடியாமல் போயிடும் ஒரு 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம். அதுக்கப்புறம் அது வினிகர் பயன்படுத்தி தான் வினிகர் ப்ரொடக்ஷனுக்கு தான் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா Saccharomyces cerevisiae இருக்குல்லையா, இஸ் எ மேஜர் ப்ரொடியூசர் ஆஃப் த எத்தனால் சொல்லலாம். அதாவது சீட்டு உபயோகிச்சு எத்தனால் இருக்கு இல்லையா, இந்த Saccharomyces cerevisiae சொல்லக்கூடிய அந்த ஈஸ்ட்டு தான் முக்கியமாக எத்தனால் ப்ரிப்பரேஷனுக்கு இம்பார்ட்டண்ட்டாக பயன்படுது. இட் இஸ் யூஸ்டு ஃபார் இண்டஸ்ட்ரியல், லேபரட்டரி அண்டு ஃபியூல் பர்பஸுக்கு தேவைப்படுது. ஸோ அது எத்தனால் இஸ் ரெஃபர் டு அஸ் இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எத்தனால் என்ன சொல்கிறோம்னா இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால்னு சொல்லலாம். பாக்டீரியா சச்சஸ் சைமோமோனாஸ் மொபிலிஸ் அண்டு சார்சினா வென்ட்ரிகுலி இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு இன்வால்வ்டு எத்தனால் ப்ரொடக்ஷனுக்கு பயன்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்கள் சொல்லலாம். அதேமாதிரி பார்த்துட்டிங்கன்னா இந்த பிரின்சிபல் சப்ஸ்டன்ட் ஆக்ட் இல்லையா, சப்ஸ்ட்ரேட் ஃபார் த கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால் இன்க்ளூடு முலாசஸ் ஆர் கார்ன் அண்ட் பொட்டேட்டோ அண்ட் வுட் வேஸ்டஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே பிரின்சிபல் சப்ஸ்ட்ரேட் சொல்கிறோம். எதுக்குன்னா ஆல்கஹாலுடைய ப்ரொடக்ஷனுக்கு, இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால் ப்ரொடக்ஷனுக்கு. ப்ராசஸ் ஆஃப் தி எத்தனால் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பை த மில்லிங் ஆஃப் தி ஃபீட் ஸ்டாக் ஃபாலோடு பை த அடிஷன் ஆஃப் dilute or fungal amylase enzyme from aspergillus to break down the starch into fermentable sugar மாற்றுது. இந்த ப்ராசஸில் என்ன நடக்கும் பார்த்திங்கன்னா எத்தனால் ப்ரொடக்ஷனில் அதாவது ஃபீட் ஸ்டாக் இருக்குங்க இல்லைங்களா, அதை டைலூட் பண்ணி அதில் ஃபங்கல் அமிலேஸ் சேர்த்து ஆஸ்பெர்ஜில்லஸ் இருந்துச்சுன்னா அதாவது ஃபெர்மெண்டபிள் சுகராக மாற்றிடுது. ஸ்டார்ச்சை ஃபெர்மெண்டபிள் சுகராக மாற்றி ஈஸ்ட் தென் ஆர்டர் கன்வெர்ட் இன்ட்டு சுகர் இன்ட்டு எத்தனால். அதுக்கப்புறம் ஈஸ்ட்டை மிக்ஸ் பண்ணும்போது அது என்ன மாறுதுன்னு பார்த்திங்கன்னா சுகர் எத்தனாலாக கன்வெர்ட் ஆகிடுது. விச் டிஸ்டில்டு டு அப்டைன் எத்தனால். அதுக்கப்புறம் அதை காய்ச்சி ஒடிச்சு எத்தனால் எடுக்கிறோம். இட் இஸ் அப் டு 96% கான்சன்ட்ரேஷன். அதில் 96% அளவுக்கு ஆல்கஹால் இருக்கும். த டூ மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் பயோஃபியூல்ஸ் இன் யூஸ் டுடே எத்தனால் அண்ட் பயோடீசல். ரெண்டு பயோஃபியூல் இன்றைக்கி உலகத்தில் பயன்படுத்துகிறாங்க. உலகம் பொதுவாக எத்தனாலையும் பயோடீசலையும். போத் ஆஃப் தம் ரெப்ரசன்ட் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பயோஃபியூல் டெக்னாலஜின்னு சொல்லலாம். எத்தனால் இஸ் ஆஃப்டன் யூஸ்ட் அஸ் எ ஃபியூல். எத்தனால் எரிபொருளாக பயன்படுத்துகிறாங்க. மெயின்லி பார்த்திங்கன்னா எ பயோஃபியூல் ஆஃப் த அடிக்டிவ் ஆஃப் த கேசோலைன். கேசோலைனுக்கு மாற்றாக நம்ம எத்தனால் பயன்படுத்த முடியும். வாட் இஸ் பயோடீசல்னு என்னென்னு பார்ப்போம். பயோடீசல் இஸ் எ ஃபியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் மேட் ஃப்ரம் வெஜிடபிள் ஆயில்ஸ் அண்ட் ஃபேட் அண்ட் கிரேசஸ்லேருந்து இந்த பயோடீசல் ரெடி பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பயோடீசல் ஃபியூல் கேன் பி யூஸ்டு டீசல் என்ஜின் வித்தவுட் ஆல்டர்னேட் ஆஃப் த என்ஜினை மாற்றாமே நம்ம பயோடீசலை ரெடி பண்ணலாம்.
ஸோ பியூர் பயோடீசல் இஸ் நான் டாக்ஸிக்னு சொல்லுவாங்க, and biodegradable and produce lower level of the air pollutant than petroleum based of the டீசல் ஃபியூலை விட இந்த பெட்ரோலியம் டீசல் ஃபியூலை விட இந்த பயோடீசல்ங்கிறது ரொம்ப கம்மியான ஒரு பொல்யூட்டன்ட் தான் வெளியில் வரும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்ரூவ்டு த நேஷனல் பாலிசி இன் பயோஃபியூல்ஸ் இன் டிசம்பர் 2009 வந்து ஐடன் வித் ஜெட் ஆஃப் குட்காஸ் இருக்குல்லையே காட்டாமனுக்கு மோஸ்ட் சூட்டபுள் ஆயில் ஷீட் ஃபார் த பயோடீசல் ப்ரொடக்ஷனுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு இந்த காட்டாமனுக்கு விதைகளை வந்து கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அடுத்து புங்கேமியா சொல்லக்கூடிய பொங்க மரம் இருக்கு இல்லையா, புங்கேமியா ஸ்பீசிஸ் ஆல்சோ சூட்டபுள் சாய்ஸ் ஆஃப் த ப்ரொடக்ஷன் ஆஃப் த பயோடீசல். அதுமாதிரி புங்க மரத்தோட இலைகளையும் புங்க மர சிற்றினங்களையும் பயோடீசலுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா வேர்ல்டு எத்தனால் ப்ரிப்பரேஷன் பாருங்கள். C2H12O6 குளுக்கோஸ் வந்து ஈஸ்ட் மூலமாக ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலமாக நமக்கு எத்தனால் C2H12OH ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கிது. இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் இது. அடுத்து வேர்ல்டு பயோஃபியூல் டே அப்சர்வ்டு எவ்ரி இயர் 10th ஆகஸ்ட் 10th ஆகஸ்ட்டில் 10வது நாள் இருக்கு இல்லையா, ஆகஸ்ட் 10ஆம் தேதி உலக எரிபொருள் தினம்னு சொல்கிறோம். டு கிரியேட் த அவேர்னஸ் அபவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ரெனவபிள் ஃபைபிள்ஸ் அண்ட் இஸ் ஆல்டர்னேட்டிவ் டு கன்வென்ஷனல் நான் ரெனவபிள் பை ஃபாசில் ஃபியூல் சொல்கிறோம். முதல்ல ஒரு அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமை ஏற்பாடு பண்ணுறோம் ஆகஸ்ட் 10ல். இது வந்து பார்த்திங்கன்னா the day is highlight to various efforts taken by the government of the biofuel sector. அரசு எடுக்கக்கூடிய பல்வேறு முயற்சிகளை இதை முன்னிலைப்படுத்தி தான் அந்த ஆகஸ்ட் 10ல் மற்ற இந்த ரெனவபிள் நான் ரெனவபிள் இருக்கு இல்லையா, அந்த ஃபாசில் ஃபியூல்ஸுக்கு அதை அவேர்னஸ் பண்ணுற மாதிரி ப்ரோக்ராம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி நடத்துகிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கெமிக்கல்ஸ், என்சைம் அண்ட் அதர் பயோ ஆக்டிவ் மாலிகூல்ஸ் பாருங்கள். Microbes are not only used for the commercial and industrial production of the organic, but also used for production of the chemical like organic acid and enzyme. எல்லாமே இதுக்குமே பயன்படுது. இப்போ வந்து இண்டஸ்ட்ரியல் மைக்ரோப்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் ஆளுகள் தயாரிக்க மட்டும்தான் அப்படின்னு கிடையாமல் வேறு எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கெமிக்கல் வந்து ஆர்கானிக் ஆசிட் என்சைம் ப்ரொடக்ஷனுக்கு எல்லாமே அந்த மைக்ரோப்ஸ் பயன்படுது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஆசிட் ப்ரொடியூசரில் பார்த்தீங்கன்னா இந்த அஸ்பெரிஜிலஸ் நைகர் அப்படிங்கிறது சிட்ரிக் ஆசிட் ப்ரிப்பரேஷனுக்காகவும், அசிடோபாக்டர் அசிட்டிங்கிறது அசிட்டிக் ஆசிட் ஃபார்மேஷனுக்கும் ப்ரொடக்ஷனுக்கும், ரைசோபஸ் ஒரைசேங்கிறது ஃபியூமரிக் ஆசிட்டோடைய ப்ரொடக்ஷனுக்கும், கிளாஸ்டரியம் பியூட்ரிக்கும் அப்படிங்கிறது பியூட்ரிக் ஆசிட்டோடைய ப்ரொடக்ஷனுக்கும், லாக்டோபெசில்லஸ் ஃபார் லாக்டிக் ஆசிட்டுக்காகவும் இந்த மைக்ரோப்ஸ் வந்து இந்த மாதிரி ஆசிட் ப்ரிப்பரேஷனுக்கும் பயன்படுது. அடுத்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் இருக்கு இல்லையா, ஈசாக்கோரமைஸ் சர்வீஸி அந்த பாக்டீரியா யூஸ்டு ஃபார் கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் த என்சைம் சொல்லலாம். Lipases and are used in the detergent formulations and are used for removing oil stains from the laundry. அப்போ பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய சில லிப்பேசஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் வந்து இந்த லேண்ட்ரிலேருந்து கரைகள் எடுக்கிற முடியாது, துணியிலேருந்து கரைகள் எடுத்து பயன்படுகின்றது. பாட்டில் ஜூஸஸ் ஆர் கிளாரிஃபைடு பை தி யூஸ் ஆஃப் பெக்டினேஸ் புரோட்டியேசஸ் அண்டு செல்லுலேசஸ். பாட்டில் அடைச்சி வைக்கப்பட்ட ஜூஸ் வந்து கிளியராக இருக்கணுங்கிறதுக்காக இந்த பெக்டினேஸ் புரோட்டியேஸ் செல்லுலேஸ் போன்ற மைக்ரோப்ஸை பயன்படுத்துகிறாங்க. ரென்னட் கேன் ஆல்சோ யூஸ் டு செப்பரேட் த மில்க் இன்டு சாலிட் கர்ட்ஸ் ஃபார் த சீஸ் மேக்கிங். இந்த சீஸ் ரெடி பண்ணுறதுக்காக ரென்னட் அப்படிங்கிற ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் பயன்படுத்தி மில்க்லேருந்து சாலிட் கர்ட் வந்து பிரித்து எடுக்கிறாங்க. ஸ்டெப்டோகைனேஸ் ப்ரொடியூஸ் பை த பாக்டீரியம் ஸ்டெப்டோகாக்கஸ் ஜெனட்டிக்கலி பார்த்திங்கன்னா என்ஜினியர்டு ஸ்டெப்டோகாக்கை வந்துன்னா யூஸ் எஸ் எ கிளாக் பஸ்டர். கிளாட் பஸ்டர்னா என்னென்னு பார்த்தோம்னா கட்டி சிதைப்பான்னு சொல்கிறோம். இரத்த குழாய்களில் உள்ள மேலே உள்ள கட்டியெல்லாம் சிதைச்சி எடுத்து கிளாட் பஸ்டர் சொல்கிறோம். ஃபார் த ரிமூவ் த கிளாட் ஃப்ரம் த பிளட் வெசல்ஸ் ஆஃப் த பேஷண்ட் ஹூ ஹேவ் அண்டர்கான் த மயோகார்டின் இன்ட்ராக்ஷன். நோய்களில் வந்து நோய் இரத்த குழாயில் கட்டியிருக்கும், அவங்களுக்கு கட்டி சிதைக்கிறதுக்காக இந்த கிளாட் பஸ்டரை பயன்படுத்துகிறாங்க. அடுத்து இந்த சைக்ளோஸ்போரின் ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இம்யூனோ சப்ரசன் ட்ரக் இருக்குது இல்லையா, யூஸ்டு ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷனில் பயன்படுத்துகிறோம். ப்ரொடியூசர் வந்து ஃபங்கஸ் ட்ரைகோடெர்மா பாலிஸ்போரம்னு சொல்லக்கூடிய ஃபங்கஸ்லேருந்து அந்த சைக்ளோஸ்போரின் ஏன்னு சொல்லக்கூடிய அந்த இம்யூனோ சப்ரசன் ட்ரக்கை வந்து அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு ஃபார் த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் ஆன்டி ஃபங்கல் அண்ட் ஆன்டி பேராசைட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆகும் அந்த ட்ரைகோடெர்மா பாலிஸ்போரத்தை பயன்படுத்தலாம். இட் இஸ் ஆல்சோ அடுத்து ஸ்டாட்டின் யாஸ் ப்ரொடியூஸ் பை த ஈஸ்ட் மோனாகஸ் பர்பூரியஸ்
மோனாஸ்கஸ் பர்புரிஸ் சொல்லக்கூடிய ஒரு ஈஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா have been used lower blood cholesterol level கொழுப்பை குறைக்கக்கூடிய அந்த செயலுக்கு பயன்படுது. It acts as a competitive inhibiting enzyme responsible for the synthesis of cholesterol. அடுத்து பார்த்தீங்கன்னா recombinant human insulin தான் உங்களுக்கு தெரியும். have been produced predominantly using for E. coli and the Saccharomyces cerevisiae for therapeutic use in human. இப்போ ஹியூமன் இன்சுலின் தயாரிக்கிறதுக்கு இந்த Saccharomyces cerevisiae வந்து E. coli பயன்படுத்தி Saccharomyces cerevisiae பயன்படுத்தி ரெண்டையும் செய்யலாம் ஹியூமன் இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசெல் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் அண்ட் எனர்ஜி ஜென்ரேஷன் பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா சீவேஜ் இஸ் வேஸ்ட் ஜென்ரேட்டட் எவ்ரி டே ஆஃப் சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டெய்னிங் ஹியூமன் எக்ஸ்கிரீட்டா உட்பட மனித கழிவுகள் உட்பட நிறைய வேஸ்டஸ் கலந்து அதை நம்ம சீவேஜ் சாக்கடை தண்ணி சொல்கிறோம். இட் கண்டெயின் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் இருக்குது அண்ட் மைக்ரோப்ஸ் இருக்குது விச் ஆர் பேத்தோஜெனிக் டு ஹியூமன் அண்ட் பயோடிகிரேடபிள் பொல்யூட்டன் எல்லாம் மிக்ஸ் ஆகி கிடக்கு. ஸோ டொமஸ்டிக் வேஸ்டஸ் கன்சிஸ்ட் ஆஃப் அப்ராக்சிமேட்லி 99% வாட்டர் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் 1% பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் சாலிட் அண்ட் அதர் சாலோபுள் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் மிக்ஸ் ஆகி கிடக்கும். சீவேஜ் should not be discharged directly into the natural water bodies like river streams. நம்ம வந்து கலக்கக்கூடாது, ஏன்னா அது வந்து வாட்டர் பொல்யூஷன் ஆகிடும். ஸோ பிஃபோர் டிஸ்போசல் சீவேஜ் வந்து ஷுட் பி ட்ரீட்டட் வித் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் மேக் இட் லெஸ் பொல்யூட்டிங். அப்போ அதை கலக்கிறதுக்கு முன்னாடி வந்து என்ன செய்யணும், சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய பொல்யூட்டன்ட்லாம் ரிமூவ் பண்ணணும். ஸோ மைக்ரோப்ஸ்ன்னு எடுத்துகிட்டோம்னா மாஸ் ஆஃப் த பாக்டீரியா ஆஃப் லாக்னு சொல்லுவாங்க. அலோடு த க்ரோ இன் ஏரட்டட் வாட்டர், அதாவது செகண்டரி ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவாங்க. தே கன்சியூம் த மேஜர் பார்ட் ஆஃப் த ஆர்கானிக் மேட்டர் இன் எஃப்ளண்ட் அண்ட் ரெடியூஸ் த பிஓடி பயாலஜிக்கல் ஆக்ஷன் டிமாண்ட்னு சொல்கிறோம் இல்லையா இந்த வேஸ்ட் வாட்டர். இதில் அந்த மாதிரி இந்த பாக்டீரியாக்கள் நம்ம பயன்படுத்தி அதை செகண்டரி ட்ரீட்மெண்ட்டை ரெடி பண்ணும்போது அது அந்த பிஓடியை வந்து ரெடியூஸ் பண்ணிவிடும். இல்லைனா பிஓடி இன்க்ரீஸ் ஆகும்போது பாக்டீரியா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது அக்வாட்டிக் அனிமல்ஸ்லாம் செத்து போயிடும். யூட்ரோபிகேஷன் படிச்சிருப்பீங்க இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் ஆன் த வாட்டர் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் டிஸ்கஸ் சாப்டர் 12 இன்னும் கிளியராக பிஓடி பற்றி எல்லாம் கிளியராக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு மைக்ரோஃபியல் செல் எம்சி அப்படிங்கிறோம் இல்லையா. ஓகே, இந்த மைக்ரோஃபியல் ஃபியூல் செல்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.